ஹாய் மக்களே. மகாநதி சீரியலோட டைலாக் ரைட்டர் பாரியோட ஃபேஸ்புக் போஸ்ட்டில் ஒருத்தர், சார் நீங்கள் காவேரிக்கு மட்டும் ஸ்ட்ராங்கான டைலாக்ஸ் கொடுக்க மாட்டேறீங்க. காவேரி வாயை திறந்தாலே அப்பளம் தான் வருது. இப்போ தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தையே அப்பளம் தான். சும்மா ஃபன்னாக தான் சொல்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு பாரி சார் கொஞ்சம் கோவமாக தாங்க ரிப்ளை பண்ணியிருக்காரு. இல்லை, காவேரிக்கு ஸ்ட்ராங்காக எழுதணும்னா அவங்க அம்மாவை எதிர்த்து தான் பேசணுமா? அதுக்கான சூழல் வரப்போ தான் அவள் பேசுவா. இப்போதைக்கு அவள் அம்மா வீட்டில் தான் இருக்கணும். அதுதான் கதையின் போக்கு. அதை நான் மீறி டயலாக் எழுத முடியாது. சும்மா எப்போ பாரு காவேரிக்கு எழுத தெரியல, லேடிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியல. இந்த டயலாக் ரைட்டர் வந்ததுலேருந்து தான் காவேரி கேரக்டர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட். 600 எபிசோட்ஸ் போன பின்னாடி கதையை நகர்த்துறதுல உள்ள சவால்கள் புரியாமல். எல்லாமே உடனே நடக்கணும்னா நீங்கள் சினிமா தாங்க பார்க்கணும். சீரியல் அதுக்குண்டான பேட்டர்னில் தான் நகரும். வசனம் என்பது கொடுக்கப்படுற காட்சிக்கு நியாயம் செய்யணும். நான் பாட்டுக்கு காவேரி எகிரி எடுத்து எல்லா இடத்துலையும் பேசுகிற மாதிரி எழுதுனா முதல்ல ஸ்க்ரீன் அப்ரூவலே ஆகாது. காவேரியை சூப்பர் உமனாகவே காட்டிட்டு இருந்தா அப்புறம் அவ ஏன் அம்மா வீட்டில் இருக்கணும்? அதுக்கான அவசியமே இல்லையே. தன்னிடம் தப்பு இல்லாத போது எகிரியவள் கான்ட்ராக்ட் கல்யாணம் செய்தது வெளியே வந்த பின் தன்னிடம் தவறு இருக்கு என்பதை உணர்பவள் அம்மாவிடம் எகிரி கொண்டு இருக்க முடியாது. அம்மாவின் தார்மீக கோபத்தை மெல்ல மெல்ல தான் அவள் போக்கில் சென்று வென்று எடுப்பாள். அதே போல புருஷனுக்காக நிற்க வேண்டிய சூழலில் அவன் கூட நிற்பாள். அதுவும் நடக்கும் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காருங்க. காவேரி எகிரிட்டு பேசுகிற மாதிரி டைலாக்ஸ் எழுதுனா சீன் அப்ரூவல் ஆகாதுன்னு வேற சொல்லியிருக்காரு. ஸ்டோரி இப்படிதான்னு இருக்கும்போது அவரும் என்னதான் பண்ணுவார் பாவம். நிறைய பேர் இவர் வந்த அப்புறம் தான் காவேரி கேரக்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறதுனால அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டார் போல. பாரி சாரோட ரிப்ளைலேருந்து காவேரி அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி விஜய்க்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக நிற்பாங்கன்னு தெளிவாக தெரியுதுங்க. ஸ்டோரி நிச்சயமாக பாசிட்டிவாக தாங்க போக போகுது. வெண்ணிலாக்கும் பேர் வர போகிறாங்க. காவேரியும் விஜய் கூட நிற்பாங்கன்னு தெரிஞ்சிச்சு. என்னமோ தெரிலங்க, இந்த வீக்கில் நிறைய குட் நியூஸ் வந்திருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.